எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியாக திமுகவில் இணைந்திருக்கிறார். ஏற்கனவே நம்ம தேமுதிக பத்தி பேசணும், இப்ப அடுத்த ஒரு சிக்ஸர் எப்படி சார் பாக்குறீங்க? எதிர்பார்த்ததுதான். அரசியல் அரங்கத்துக்குள்ள எந்த தலைவருக்கும் இருக்கிற ஆப்ஷன்ல பெஸ்ட் ஆப்ஷன் தான் எடுப்பாங்க. ஓகே. பாஜக ஆப்ஷன்ங்கிறது ஒரு போலியான ஆப்ஷன், பொய்யான ஆப்ஷன். ஆளுக்கு ப்ராமிஸ் பண்ணுவோம், இவன் கையில தான் எல்லாம் இருக்கிற மாதிரி அங்க வந்து பேசுவான். வேலைக்கு எதுவுமே நடக்காது. ஊடகத்துல பேசுவான், அப்படி பேசுறாங்கிறான். இதுல வேடிக்கைன்னா பாஜகன்னு கழிஞ்சிட்டு இருக்கான்ல ஒரு கோஷ்டி, அவன் அதை அப்படியே நம்புவான். அப்ப என்ன டேங்கிபிளா ஓபிஎஸ்க்கு ஆஃபர் பண்ணாங்க இந்தியில இருந்து சொல்லுங்க. அவர் வந்து மோடியை கூட பார்க்க முடியல, அறிக்கை விட்டும் பார்க்க முடியல. ஸோ அந்த வகையில அது ஒரு ஆப்ஷனே இல்லை. போலியா பொய்யா 4 பேர் கொடுக்கக்கூடிய ஆஃபர், எந்த கோல்டு இல்லாத கொடுக்கக்கூடிய ஆஃபர். நீ வேணா பெரிய இடத்துல இருக்கலாம், பட் உனக்கு என்ன பவர் இருக்கு? பிரேமலதா அம்மா விஷயத்துலயும் அப்படித்தான். சும்மா வெறும் வார்த்தை சோறு போடாதுல்ல, வெறும் வார்த்தை சோறு போடாதுல்ல. டேங்கிபிளா இருக்கணும், காங்கிரீட்டா இருக்கணும், உறுதியா இருக்கணும். வெளிப்படையாட்டும் இல்ல, நம்பகத்தன்மையோட்டும் இல்ல, எதுவுமே இல்லாம சும்மா ஒரு வார்த்தையில பேசிட்டு இருக்கிறது ஒரு எப்படி ஆஃபர் ஆகும்? என்டிஏ ஆப்ஷன் சொன்னதே போலி. டிஎம்கே ஆப்ஷன் நல்ல ஆப்ஷன், அதுல சேர்ந்திருக்கிறார். ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், இவருக்கும் செல்வாக்கு இருக்கு. அது கூட சேரும்போது திமுக இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில 45+, அதையும் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு தேமுதிகவும் ஓபிஎஸும் வந்து 57, 62 காமராஜ் உயரத்துக்கு ஒரு கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் வந்துட்டார். 3 முறை தமிழக முதலமைச்சராக இருந்தார் ஓபிஎஸ். அவருக்கு இந்த நிலைமையா? அதிமுகவுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் துரோகம் செய்து விட்டார்னு இப்பவும் எங்க ஆடு நினைறதுன்னு அழுற ஓனாய் கதையாட்டு அழுறவனுக்கெல்லாம் என்னங்க சொல்ல முடியும்? சரி, திமுகவில் சேரல, இன்னும் ஓபிஎஸ்க்கு ரெட்டலையில கையெழுத்து போடக்கூடிய உரிமையை இபிஎஸ் 50 ஓபிஎஸ் 50 வாங்கி கொடுத்துருவியா? அப்பா அதிமுகவில் ரெட்டையில சிக்னேட்டரியா இருந்தார், 50-50 இருந்தார். அந்த 50% இழந்துட்டார். மீண்டும் நீ 50% வாங்கி கொடுத்துருவியா சொல்றவன்? ஒரு அளவு வேண்டாமா? ஒரு என்ன நியாயம், ஒருத்தருக்கு என்ன லாபம்னு பார்க்கணுமே தவிர உன்னோட இச்சஸ் அதில் வச்சு எப்படி நீ சொரிய முடியும்? அதிமுக தான் பெருசுதான். இதை தாண்டி என்னத்தை கொடுக்குற நீ அவருக்கு நன்மை செய்யக்கூடியவனா, அவர் நலன் நாடக்கூடியவனா? சொல்லு, எடப்பாடிட்ட சொல்லு. 50-50 ஒற்றை தலைமையானதுனாலதான் ஒரு ஜாதி தலைமை ஆயிட்டு அது இரு ஜாதி கட்சின்னு பேர் வந்துட்டு அதனால பாதிப்பு இருக்குது. கொங்கு மண்டலத்துல நான் விளையாட போன்றெல்லாம் எதிர்ப்பு. 2021 ஒரே இலையில ஓபிஎஸ் ஒரே இலையில இபிஎஸ் சொல்லும் போது நான் விளையாட போன்ற ஓட்டும் கிடைச்சது. இனிமேல் அது கிடைக்காது, அப்போ ரெட்டை தலைமை ஆகிடுவோம், ஓபிஎஸ்க்கு 50% கொடுப்போம்னு சொல்லுங்க. 7 முக்கிய தலைவர்களும் போய் சொல்லுங்க. இங்க முக்குலத்தோர் எதிராக இருக்காங்க, ஓபிஎஸ் 50-50ன்னா 21 எதிர்ப்பை நம்ம சமாளிச்ச மாதிரி ஓபிஎஸ் வச்சு சமாளிக்கலாம் சொல்லுங்க. நான் வன்னியர்கள் எதிராக இருக்காங்க, வன்னியர்கள் தலைவர்லாம் சேர்ந்து இவருக்கு எதிராக சதி பண்ணிட்டாங்கன்னு நான் வன்னியர்கள் எதிராக இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம பரிகாரம்ங்கிறது இரட்டை தலைமையா இருக்கிறது தான். ஒற்றை தலைமை பிளாப் ஆயிட்டு ஒற்றை தலைமையால சீமான் நம்மளை கோழை நாய் களத்தை விட்டு ஓடிக்கலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிட்டு. அப்பா அரசியல் விமர்சகர்கள் நண்பர்களே, இந்தியா டுடே மணி, அப்பா நம்ம சர்வே நண்பர் துக்ளக் சர்வே நண்பர் ரங்கராஜ் பாண்டே, நண்பர்கள் சகோதரர்கள், மதிப்புக்கும் மரியாதைக்குரியவர்கள். எடப்பாடியோட ஒற்றை தலைமைங்கிறது கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு எடப்பாடி, விஜய், என்டிஏ, சீமான் ஈரோடு கிழக்குல அடிச்சு விளையாடக்கூடிய அளவுக்கு கீழே போயிட்டீங்க. ஏன் அப்படி கீழே போனீங்க? விளங்கோட்டுல கீழே போனீங்க ஒற்றை தலைமை, சீமான் 3வது, நீங்க 4வது. புதுச்சேரியில கீழே போனீங்க, சீமான் 3வது, நீங்க 4வது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முதல்ல ஆட்சிக்கு வந்த இடம். கன்னியாகுமரியில கீழே போனீங்க. இத்தனைக்கும் பசலியா செல்வாக்கான மீன் ஒரு பெரிய பதவி கூட அவருக்கு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல மத்திய அரசுல எடப்பாடி வாங்கி கொடுத்திருக்கிறாரு. சோ இந்த சிச்சுவேஷன்ல எடப்பாடிக்கு நிலைமை கீழே போயிட்டு, அப்போ ரெட்டை தலைமையா இருந்து மீண்டும் பொலிவு பெறும்னு 50-50 வாங்கி கொடுக்க முடியுதா உங்களுக்கு? நான் பேசுறதெல்லாம் தரவுங்க. இந்தியா டுடே மணி மறைக்கலாம், துக்ளக் இதையா பேச மாட்டார், ரங்கராஜ் பாண்டே பேச மாட்டார். இவங்கெல்லாம் பேசலங்கிறதுனால அது உண்மை இல்லைன்னு ஆயிடாது இல்ல. அப்போ ஒற்றை தலைமை ஆனதுல ஈரோடு கிழக்குல நிற்க முடியாம சீமான்கிட்ட கடும் பேச்சுக்கு ஆளானதுதான் உங்க முடிவு. சரி, இதை மாற்றி இரட்டை தலைமை ஆகும், ஏன் எடப்பாடி வரல?
சார், ஆனா ஓபிஎஸ் மீது விமர்சனமா என்ன வைக்கிறாங்கன்னா, ஒருவேளை அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவோட போய் சேர்ந்திருக்கலாம், ஆனா திமுகவில் போய் இணைவது தானே இங்க வந்து கேள்விக்குறியா இருக்கு. அதுதானே இப்ப திமுகல தான் 45 விழுக்காடு ஜெயலலிதா எம்பி டிக்கெட் எம்பி 14 வச்சிருந்தாங்க. 40 சாகும் போது 16 வச்சிருந்தாங்க. இப்ப 20 தான் இருக்கு. 6 விழுக்காடு அதிமுக தொண்டனே போய் சேர்ந்துட்டானே. என்னையா அதிமுகங்கிற 2 ஜாதிக்கு தானே அந்த கட்சியில லாபம். சிவி சண்முகம் எடப்பாடி சொன்னாருன்னு 2 என் மேல வழக்கு தொடுறாருன்னா உங்களுக்கு உண்மை சுடுது. 2 ஜாதி கட்சி ஆயிட்டு இல்ல. அப்போ தொண்டர்கள் பல ஜாதி அடிப்படையில சதறான்ல. விளையாட தொண்டர் சொல்லுவான், 4 பிராமணர்கள் எடப்பாடிக்கு வேண்டியவன் சொல்லுவான். ஒட்டுமொத்த தொண்டர் கருத்துன்னா ஜெயலலிதா 2014 45 விழுக்காடு வாக்கும் 37 சீட்டு எடுத்த கட்சி இன்னைக்கு 20 விழுக்காடு 0 சீட்டுன்னு போச்சு. அப்போ பல ஜாதிகள் சீமான் பண்ண போயிட்டான்ல. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 விழுக்காடு வாக்கெடுத்த சீமான் 8.2 எடுத்தாருன்னா நான் பினிஷரி காஸ்ட் ஆஃப் ரெட்டை இலை 2 லீவ்ஸ் தானே சீமான் கையில போயிருக்குது. அதுவும் சீமான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அடிச்சுல அந்த ஓட்டை எடுக்கிறாரு. அப்ப அந்த பழைய டைனமிக்ஸ் மாறிட்டு, களம் மாறிட்டு, காட்சிகள் மாறிட்டு, கடந்த காலத்தின் கைதிகளா இருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பேசிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்ல. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராய அவர்களை கல்வி தந்தை ஆக்கினாருன்னு விஜய் அடிக்கிறதுக்கு சீமான் அடிச்சு விளையாடுறாரு. எம்ஜிஆர் மலையாளி மேனன் எவ்வளவு இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல. அது வண்ணார் நாகர் கோயவர் மட்டுமல்ல, முத்திரேர் யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மா போன்ற தமிழ் சமூகங்களுக்கு 40 ஆண்டுகளாக எம்ஜிஆரால அநீதிங்கிறார். இந்த வன்னியர் போராட்டம் எம்ஜிஆர் அதை பெரிய காமெடி போராட்டம் ஆக்கினாருன்னு அன்னைக்கு சொல்லப்பட்டதை இன்னைக்கு சீமான் அடிக்கிறாரு. அப்ப எம்ஜிஆர் உயிரோடு இருந்த எம்ஜிஆர் வேற, இறந்து போன எம்ஜிஆர் வேற. ஜெயலலிதா பறையர் தேவேந்திர வேளாளருக்கு ஆதரவா நின்று கலைஞருக்கு எஸ்சி இடஒதுக்கீட்டுல அதிகாரம் கிடையாதுன்னாங்க. எடப்பாடி கொங்கு வேளாளர் பிளஸ் அருந்ததியர் ஜெயிக்கிறதுக்காக நாங்க தான் அதை கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க. இப்ப அதுல வந்து இன்னைக்கு பறையர் தேவேந்திர குல வேளாளர் தமிழ் ஜாதிகளுக்காக சீமான் மட்டும்தானே இருக்கிறாரு. நான் சொல்றது எல்லாமே தரவுகளோட கூடியது. சோ இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அதெல்லாம் கதைக்கு உதவாது. அடிப்படையில ஓபிஎஸ் உடைய வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான். இப்படி ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்திருப்பது உண்மையிலே திமுகவுக்கு பலமா தான் பாக்குறீங்களா? அந்த திமுக எதிர்ப்பு செத்து போனதுனால தானங்க ஸ்டாலினுக்கு கலைஞரோட பெரிய ஆதரவு வளையமும் 6 விழுக்காடு ரெட்டலை வாக்கும் அவருக்கு விழுந்திருக்கு. அது யாரை வச்சு விழுந்தா? அந்த 6 விழுக்காடு ஓட்டு தங்க தமிழ்ச்செல்வன் வச்சு விழுந்தா? வேற யாரெல்லாம் வந்திருக்கா சொல்லுங்க? அந்த ஆட்களை வச்சு விழுந்ததா? செந்தில் பாலாஜி வச்சு விழுந்ததா? 6 விழுக்காடு உயர்ந்திருக்குதுல்ல அதிமுக ஓட்டுல தானே. அதிமுக 20 குறைஞ்சிருக்கு. ஸ்டாலின் ஒரு 6 விழுக்காடு உயர்ந்திருக்கிறாரு. அது அதிமுக ஓட்டா தானே இருக்குது. அது எடப்பாடி குறைஞ்சிருக்கிறாரு. சீமானுக்கு வளர்ச்சி இருக்கு. அப்போ இந்துத்துவா, தமிழ் தேசியம், திராவிடம் 3 தானே ஜெயலலிதாவுக்கு 20 விழுக்காடு வாக்கு சிதறி இருக்கு. அப்போ அடிப்படை வாக்கே சிதறின போது இன்னும் திமுக அதிமுக பேசுறது கோமால இருக்கிறீங்கப்பா, அம்னிஷாவில் இருக்கீங்கப்பா, ஐடி விங்கன்னு வச்சுக்கிட்டு அம்னிஷா விங்கா இருக்கிறீங்க. 2024 தேர்தலில் மோடிக்காக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார் ஓபிஎஸ். மோடிக்காக வாக்களித்தவர்கள் இன்று ஸ்டாலினுக்காக வாக்களிப்பார்களா சார்? மோடிக்காக வாக்களித்த அந்த வாக்காளர்கள் தான் எடப்பாடிக்கு ஆதரவா அளிக்க மாட்டாங்கிறது தான் சீமானே களமாடுறாரு. ஏற்கனவே 2014 மோடிக்காக வாக்களிச்சவங்க கலைஞருக்காக வாக்களிச்சாங்க. மோடியும் கலைஞரும் சமூக இழிவை சந்திச்சு ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. சோ அந்த வாக்காளர்கள் அளிச்சிருக்கிறாங்க. இப்ப 47 எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் இதுலயும் வாக்குகள் மோடிக்காக எடுத்த வாக்குகள் தேமுதிக வாக்குலாம் சேரும்போது 50 விழுக்காடுக்கு மேல பெறுவார். ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதிகபட்சம் ஒரு 4 விழுக்காடு இருந்தாலும் 45 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல ஸ்டாலின் வருவார். சோ ஸ்டாலினுக்கு வெற்றியை ஓபிஎஸ் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாரு. பிரேமலதா அம்மையார் உறுதிப்படுத்தி கொடுக்குறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தது வேறு வழி இல்லாம இணைந்துட்டாரு. எடப்பாடி ஒரு பலம் பொருந்திய தலைவராக உருவெடுத்து விட்டார். இனி அவரை எதிர்க்க முடியாத ஒரு நிலைதான் இங்கு தள்ளிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான். ஜெயலலிதாவோட விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சேலம், தருமபுரியில பெரிய தலைவர். சாதாரண ஜெயலலிதாவோட எம்ஜிஆரோட பெரிய தலைவர். ஆனா 10.5 இருஜாதி அபகரிப்பு இதெல்லாம் வந்து நீங்க தென் மாவட்டத்துல மோசமாலாம் இருக்கிறீங்க. அதையும் பார்க்கணும்ல. கோயம்புத்தூர்ல 3வது, தென் சென்னையில 3வது. சோ இந்த மாற்றம் என்ன? எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இப்படியா இருந்து செல்வாக்கு. சார், தேமுதிக வந்து திமுகவில் இணைந்த போதும் இப்போ ஓபிஎஸ் வந்த போதும்
அங்க அதிமுகவிலிருந்து பலரும் சொல்வது இதனால பெரிய அளவுல பலம் வந்து ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ உதவ போறது இல்ல, அந்த சீட்டுகளை குறைக்கிறதுக்கு தான் இவங்க காரணமா இருப்பாங்க. சே நோட்டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு சொன்னாங்க. 39 சீட்டு திமுக ஜெயித்துட்டது. நான் சொல்லல, தினகரன் சொன்னார். அவங்க இப்படிதான் பேசுவாங்க, எப்பவும் இப்படிதான் பேசுவாங்க. அவங்க சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தினதையோ சீமானை கண்டு களத்துக்குள்ள எடப்பாடி வராம ஒதுங்கினதே ஒத்துக்குவாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இடைத்தேர்தலுக்கு போயிருவாங்க. சார், வருகின்றவர்களை எல்லாம் ஸ்டாலின் சேர்த்துக்கிறாரு, இது கூட்டணிக்குள்ள ஒரு சலசல. எங்க ராமதாஸை சேர்த்துட்டாரா? வாரமாறுன்னு சொன்னாரா? ராமதாஸை சேர்த்துட்டாரா? அங்கதான் சூட்சுமா இருக்குது. வரையர் சமூகம் வெற்றி வீரர்களா இருக்கிறாங்க. திருமாவளவும் வெற்றி வீரர். ப்ரோ வன்னியர் பண்ணி நான் என் கட்சியில் உள்ள வன்னியர்களை வச்சு சமாளிச்சுக்கிட்டவனே தவிர இவரு ராமதாசும் எனக்கு தேவையில்லை. வேல்முருகன் நான் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு இருந்தா இருக்கட்டு, என் கட்சி வன்னியர்கள் எனக்கு போதும்னு ஸ்டாலின் முடிவெடுத்து போறாரு. வர்றவங்களெல்லாம் சேர்த்துக்கிடுவாரு, அறிவாலயம் பக்கம் வந்தவங்க எல்லாம் சேர்த்துக்கிடுவாருன்னா 2 எம்எல்ஏக்கள் வச்சுட்டு ராமதாஸை சேர்த்துக்கலையே. அப்ப லாபம்னா சேர்த்துக்கிறாரு. ஓபிஎஸ் ஓட்டுங்கிறது எடப்பாடிக்கு எதிரான ஓட்டு. எடப்பாடியை தோக்கடிக்கூடிய சக்தி ஸ்டாலினுக்கு இருக்கு. சோ அங்க சேர்த்துக்கிறாரு. தேமுதிக ஓட்டுங்கிறது பாமகவுக்கு எதிரான ஓட்டு. தேமுதிகவை சேர்க்கும் போது மேற்கிலும் வடக்கிலும் போலரைசேஷன் வரும். விஜய் பிரபாகரனுக்கு போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர் போன்ற பல தெலுங்கு தாய்மொழி சமூகங்கள் மத்தியில தமிழ் சமூகத்தையும் இருக்கு, ஒரு கூடுதல் ஆதரவு இருக்கு. அது தனக்கு இருக்கக்கூடிய அருந்ததி ஓட்டையும் கன்சாலிடேட் பண்ணி கொடுக்கும். வெற்றிக்கான அதை சேர்த்துக்கிறாரு. ராமதாஸை சேர்க்கல. எங்க அறிவாலயம் பக்கம் வர்றவங்களாம் சேர்த்தாருன்னா ராமதாஸ் கதவு தட்டுறாரு, அவரை சேர்க்கலையே. சார், பல செய்திகள்ல திமுகவில் உறுப்பினராக இல்லாத ஒருவர் மாஸ்டர் மைண்டாக இருந்து தேமுதிகவையும் ஓபிஎஸ்ஸையும் அழைத்து வந்திருக்கிறார் அப்படின்லாம் வருது. எனக்கு அது நீங்களா இருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு, பலரும் சொல்றாங்க. எப்படி சார் பாக்குறீங்க? நம்மளை பொறுத்தவரை மோடிக்கு 2029 தான் முக்கியம். எப்படி எடப்பாடி ஐயாவுக்கு 24 முக்கியம், மக்களவை முக்கியம் இல்லையோ, அதே மாதிரி நமக்கு மோடிக்கான 29 தான் முக்கியம். மற்றபடி நம்ம சகாதேவ மாதிரி நம்ம கிட்ட யார் கேட்டாலும் அவங்க நன்மைக்கு தான் சொல்லுவோம். சகோதரர் விஜய் எடுத்துக்கிடுங்க, அவர் 2024 39 போடணும்னு சொன்னோம் சகோதரர்கிட்ட. போட்டா உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், வாக்கு பலம் இருக்கும். கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். இப்ப லெட்டர் பேடா இருந்தாலும் நீங்க அவரால் ஒரு கூட்டணி அமைக்க முடியாத அளவுக்கு சகோதரர் திணறாரு. அடுத்து அவர் விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள வரணும்னு சொன்னோம். விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள வராதனால வட தமிழகத்துல போலரைசேஷன் வரும்போது அவர் பிஞ்சி போவாருங்கிற நிலைமையில நான் ஸ்டார்டரா இருப்பாருன்னு தெரியுது. துப்ளக் இதையா, கருத்து கணிப்பு இதையா குறிச்சிடுங்க. கருத்து கணிப்பு ரங்கராஜ் பாண்டிய குறிச்சிடுங்க. நம்ம நண்பர் இந்தியா டுடே மணியும் குறிச்சிடுங்க. நம்ம நல்லதுக்கு தான் சொன்னோம். நீங்க கரூர்ல காட்டின அந்த இதை நீங்க எங்க காட்டுங்கன்னு சொன்னோம். அவரு இது பண்ணல. ஆட்சியில பங்குனாரு. எப்பா நீ பலமே நிரூபிக்காதவன், நீ ஆட்சியில பங்குங்கிறது காமெடியா தான் இருக்கும், யாரும் அங்க வரமாட்டாங்கன்னு தான் சொன்னேன். அதுவும் இன்னைக்கு அது நடக்குது. அப்போ விஜயை பற்றி நாம சொன்ன 3 நடக்குதுன்னா சகாதேவ மாதிரி தான் நம்ம சொல்றோம். அதே வேளையில 8ஆம் தேதி நாம சொன்னோம், நீங்க ராகுல் காந்திக்கு ஆளாட்டு வாரீங்க, மோடி விட மாட்டாருன்னு சொன்னோம். நம்ம அரசியல் நடப்புகளை பேசுறோம், சகாதேவ மாதிரி உள்ளதை பேசுறோம். அதுல பல விஷயங்கள் நடக்குது. நம்ம மனசாட்சிப்படி யாருக்கு நல்லதோ அதை சொல்றோம். அது நம்மளோட இயல்பான குணமா இருக்குது. அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சார், இறுதியாக திமுகவுடைய தொகுதி பங்கீடு என்னவா இருக்க போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. முக்கியமா காங்கிரஸுக்கு ஓபிஎஸ் அவருடைய வருகை என்ன செய்தி சொல்றதா புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸ் வேணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அதனால சான்ஸ் எடுக்க முடியாது. காங்கிரஸுக்கு ஸ்டேட்டஸ் கோ சீட்டுக்கு குறைக்க மாட்டார். அவங்களை கொஞ்சம் திருப்திப்படுத்துற மாதிரி சீட்டை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்மளை பொறுத்தளவுல மோடி லாயலிஸ்ட பொறுத்தளவுல, மோடியை பொறுத்தளவுல கன்னியாகுமரி தவிர டெபாசிட் இல்லாத காங்கிரஸ் ஒரு அணியா 40 சீட்டு ஜெயிக்குதே. ஸ்டாலின் ஏன் இதை இந்த அளவுக்கு தூக்கி சுமக்கிறாருங்கிற ஒரு வேதனையும் வருத்தமும் நமக்கு இருக்குது. அதனாலதான் நம்ம தெளிவாகவே சொன்னோம், எங்களுக்கு ஸ்டாலின் எதிரி அல்ல, காங்கிரஸ் இன்க்ளூசிவ் ஸ்டாலின் தான் எதிரி. எங்களுக்குன்னா எங்களுக்கும் அப்படித்தான், எங்க டீமுக்கு அப்படித்தான், தாமரதாஸ் நரேந்திர மோடிக்கும் அப்படித்தான். இது நம்மளோட கருத்து. பட் ஸ்டாலின் மோடி எதிர்ப்பும் காங்கிரஸ் தேவைங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் சான்ஸ் எடுக்க முடியாத புள்ளியில ஸ்டாலின் நகர்றாரு. வெற்றி பெற்ற அணி வெற்றி பெற்றதை விடுறதுக்கு ஸ்டாலின் விரும்பல. நினைச்சா ஸ்டாலின் விடலாம், அடிக்கலாம்ங்கிறது நம்மளோட கருத்து. பட் அவர் விட தயாரில்லைங்கிறது நமக்கு தெரியுது. அதனாலதான் நேத்து என் நண்பர் ஒருத்தர் அரசியல் விமர்சகர்கிட்ட பேசும்போதே ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க விரும்பல, காங்கிரஸை கண்டினியூ பண்ணதான் விரும்புறாருன்னு சொன்னோம். நம்ம விருப்பம் எதுவாக இருக்கலாம், ஆனா முடிவெடுக்கிறது ஸ்டாலின் தானே. ஆனா காங்கிரஸ் போனாலும் பரவாயில்லன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? வேண்டாம், இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க.
போனாலும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுங்கிறத நம்ம சொல்றோம். வேறையும் நம்ம அதுக்கான ஹெல்ப் கூட பண்ணி கொடுக்க முடியும். அது வேண்டாம், அது எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா போறது. பட் அவங்க காங்கிரஸை கலத்தி விட தயாரா இல்லைங்கும் போது நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நிச்சயமா சார், பல விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி.